ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சைவ மீன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காவை 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே உள்ள தோல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அதில் மேலே லைட்டாக கருப்பாக லைட்டாக ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு கத்தி வச்சு க்ளீனாக சீவி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கோர்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு வாழைக்காய்க்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் இருக்குல்ல சின்னது, அதை சும்மா தண்ணியில் நார்மல் வாட்டரில் தான் அலசிட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதை அந்த தண்ணியெலாம் ஈர்த்துட்டு அந்த மீல் மேக்கரை மட்டும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். இதையும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கையில் எடுத்தோன்னா இது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வாழைக்காய், அதுக்கப்புறம் மீல் மேக்கர், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு கால், அதாவது ஒரு சில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா கொஞ்சம் போல் தேங்காய், கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி ரொம்ப கொரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாலாம் ஆகிடக்கூடாது. 1-2 அரைப்படலைன்னா கூட பரவாயில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறத கூட இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூட இதுக்கு உப்பு சேர்க்காமல் விட்டுட்டோம், அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கையில் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எதுலையாவது தண்ணி ஜாஸ்தி போயிருந்துச்சு அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, கொஞ்சம் போல் நல்லா நுணுக்கிட்டு இது கூட சேர்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரை ஆகிடும். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, இப்போ சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் ரெடிமிக்ஸ் பஜ்ஜி மாவு இருக்குல்ல, பஜ்ஜி போண்டா மிக்ஸு, அதுதான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் எப்படி செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சோம் இல்லையா அந்த மிக்சர், அந்த வாழைக்காய், மீல் மேக்கர், இந்த மாவு இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம மீன் ஷேப்பில் நம்ம பிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவின பிளேட்டில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்படியே ஷேப் கொடுத்துடலாம். இது ஒன்றும் ஷேப் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நல்லா இது மாதிரி ஓவல் ஷேப்பில் பிடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி எடுத்து விட்டு அந்த சைடெல்லாம் லைட்டாக அமுத்தி விட்டிங்க அப்படின்னா மீன் பார்க்க எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எண்ணெய் தடவினால தான் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். இது மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா கீழே ஃப்ளாட் ஆகிடும். திரும்ப பின்னாடி திருப்பியும் லைட்டாக ஷேப் பண்ணி லைட்டாக தட்டி விடணும். இது மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக இது மாதிரி வந்துடும். அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு, எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை எதில் எடுத்து வச்சிங்கனாலும் ஆயில் தடவிட்டே எடுத்து வைங்க. அப்படியே வச்சிங்கன்னா நமக்கு எடுக்கும்போது உடஞ்சி போயிடும். டைட்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த அளவுக்கு கரெக்டாக வரும். மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிக்க வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவில் கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா கூட பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சரியாக போயிடும். நான் காட்டின அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது அளவுகளை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அரைக்கும் போது தண்ணி ஜாஸ்தி போயிட்டால் மட்டும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எடுக்கும் போதே பாருங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இது அப்படியே நம்ம பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக டிப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒட்டிக்கும். அந்த மாவில் லைட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டிங்கனாலே அழகாக ஒட்டிக்கும். இது பண்ணிட்டு மெதுவாக கைகளை வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இன்னும் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா ஒட்டி வந்துடும். ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். சூடான எண்ணெயில் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
பாருங்கள், அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே மெதுவாக பொரிச்சு எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து இந்த அந்த மீல் மேக்கர் வாழைக்காலாம் வச்சோம் இல்லையா, ஸ்டஃப் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இந்த கோலா உருண்டை இருக்கு இல்லையா, மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை, அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிட்டத்தட்ட இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சைவ மீன் ரெடி ஆகியாச்சு. ஆல்ரெடி வந்து சைவ ஆம்லேட், சைவ மீன் அது மாதிரியான ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன். சைவ முட்டை கூட நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு அசைவம் சாப்பிடாத நாளில் வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு எக்ஸிபிஷனில் இது மாதிரி வந்துட்டு எல்லாமே சைவமாக தான் இருக்கணும், பட் பார்க்குறதுக்கு வந்து அசைவமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் நம்ம காமிக்கணும் அப்படின்னா கூட இது மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துறேன். இப்போ உங்களுக்கு இது மாதிரி தான் பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி இப்போ செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வந்து மாவு பிசைஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அதை நான் வேறு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எனக்காக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உடைச்சு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சைவ மீன் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நான் எல்லாமே உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் சைவ கோலா உருண்டையாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியேவும் போட்டு டைரெக்டாக பொரிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாவில் நம்ம ஏற்கனவே பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அதிலே நீங்கள் டிப் பண்ணி செய்யலாம். நான் அது ஒன்று டிப் பண்ணி அதையும் காமிக்கிறேன். ஒன்று நம்ம பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ்லையும் டிப் பண்ணிவிட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். டேரெக்டாக செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி டிப் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. நம்மளோட சூப்பரான சைவ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு, சைவ மீனும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.